மார்க்கை பார்க்கலாம், லூக்காவை பார்க்கலாம், யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டதான் கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்து மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் மிகவும் தெளிவானது, அற்புதமானது, கண்டிப்பானது, எச்சரிக்கையானது, அவசியமானது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 48, 50, 51, 53, 54, 55, 56, 57, 58 இயேசு பேசிய 9 வசனங்கள் மிக அவசியமானது. எல்லாரும் வாசிக்க கேட்போம் அந்த வசனங்களை. எல்லாரும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 9 வசனங்களை நம்ம முதலாவது ஒரு தடவை வாசிச்சிருவோம். 48 ஜீவ அப்பம் நானே. 50, 51 இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திருந்தன அப்பம் இதுவே, நானே வானத்திருந்தன ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53, 54 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 55, 56 என் மாம்சம் மெய்யான போஷணமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 57, 58 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஹல்லேலூயா. இந்த 9 வசனங்கள்ல யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இந்த 9 வசனங்கள்ல ஒரு கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்தும் அர்த்தத்தை குறித்தும் அதோட தேவையை குறித்தும் இயேசு திட்டமும் தெளிவுமாக போதித்திருக்கிறார். அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையின் மூலமாக உலகம் எங்கிலும் பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆண்டவர் தாகத்தோடும் வாஞ்சியோடும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்தும் அதனால் வருகிற நன்மைகள் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய மனக்கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறீர், வார்த்தையை வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதலாவதாக இயேசுவின் சரீரமே மெய்யான உணவாக இருக்கிறது. கர்த்தரின் பந்தியில இயேசு கிறிஸ்துவின் சரீரமே மெய்யான உணவாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 50, 51 மறுபடி வாசிப்போம். ஜீவ அப்பம் நானே. எஸ் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் அப்படின்ற, நானே உணவு, நானே உங்கள் பசியாற்றுகிற ஆகாரம் என்று சொல்லுகிறார். 50, 51 இதிலே புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திருந்தவன அப்பம் இதுவே. வானத்திருந்தவன அப்பம் உணவு நான் தான் அப்படிங்கிறாரு. நானே வானத்திருந்தவன ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மெய்யான உணவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நல்லா பாருங்க, 3 காரியத்தை பதிவு செய்றார். ஜீவ அப்பம் நானே, இதை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை என்றாரு, என்றென்றைக்கும் பிழைப்பான். 3 காரியத்தை இந்த 3 வசனத்துக்குள்ள ஆண்டவர் பதிவு செய்ததை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நேசிப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிப்பதற்கும் நாம் எப்பொழுதும் தயார் நிலையில இருக்க வேண்டும், வாஞ்சியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும். 2வது காரியம், புசிக்க தவறினால் பங்கில்லைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்க தவறினாலோ கர்த்தரின் பந்தியை அசட்ட பண்ணாலோ அவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்றாரு. வசனம் யோவான் 6ல 53, 54, 55 53, 54, 55 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி,
நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஷணமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கின்றார். பாருங்க பாருங்க, நீங்க என் சரீரத்தை நீங்கள் பூசிக்க தவறினால், என் ரத்தத்தை பானம் பண்ண தவறினால் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பங்கு கிடையாது. நீங்க காணிக்க கொடுக்கலாம், தசமாவும் கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், செபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், என்ன வேண்டாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண தவறினால் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இல்லை. என்னுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது, என்னுடைய நன்மையில உங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ற. பங்கே கிடையாது, ஐக்கியம் கிடையாது, உறவு கிடையாது. அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியில போய் பாருங்க, எந்த ஒரு இந்த ஐக்கியத்துல இல்லாம காணிக்க கொடுக்கறது, தசமாவும் கொடுக்கறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்றது, உபவாசிக்கு, இதெல்லாம் ஊழியக்காரனோட ஐக்கியம், மேய்ப்பனோட ஐக்கியம். சபைக்கு எந்த ஊழியக்காரனை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஊழியக்காரனோட ஐக்கியம். சரிங்களா? அப்ப கர்த்தரோடு ஐக்கியப்படும் சொன்னா அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினால்தான் அவரோடு ஐக்கியமா இருக்க முடியும். இதை செய்யலைண்டா உங்களுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திட்டமாக உணர்ந்து கொள்ளுங்கள், திட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்பர் 3, இயேசுவில் நிலைத்திருக்கும் சிலாக்கியம். கர்த்தருடைய பந்தியில அனுசரிப்பது, அதை அறிந்து கொள்வது, அதை கடைபிடிப்பது, இயேசுவின் சரீரத்தை புசிப்பது, இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுவது, இயேசுவில் நிலைத்திருக்கும் ஒரு சிலாக்கியம். யோவான் 6:56-57 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னாலே பிழைப்பான்றார். என்னிலே நிலைத்திருப்பான், என்னாலே பிழைப்பான். 1, இயேசுவில் நிலைத்திருக்குதல். 2, இதிலே பிழைப்பு உண்டு, ஒரு பிழைப்பு உண்டு, வாழ்வாதாரம் உண்டு, ஒரு செழிப்பு உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை இயேசு தெளிவாக சொல்லுகிறார். கடைசியாக 4வது காரியம், என்றென்றைக்கும் பிழைப்பு. என்னைக்கும் நித்தியமாய் தீர்க்காய்ச்சோடு வாழலாம், முதிர் வயதோடு வாழலாம், முதிர் வயதிலே கல்லறையிலே சேரலாம். யோவான் 6:58 முதல் பகுதி, வானத்திலிருக்கிற அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அப்பமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு பானமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு திருவிருந்து என்ற ஒரு பெயர்ல, கர்த்தரின் பந்தி என்ற பெயர்ல கொடுக்கப்படுகிறது. அதுல முக்கியமான வார்த்தை, நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் மீட்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தான் பாவ மன்னிப்பு உண்டு, இயேசுவின் மரித்த மரணத்தின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் உண்டு, இயேசுவின் தரித்திரத்தின் மூலமாக நமக்கு ஐஸ்வர்யம் உண்டு, இயேசுவின் ரத்தம், மரணம், தரித்திரத்தின் மூலமாக தான் நமக்கு வாழ்வு, செழிப்பு, உயர்வு, அந்தஸ்து, விசுவாசம் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முடிவுரையாக, சோறு வேண்டுமென்றால் நெல் உடைக்கப்பட வேண்டும். சோறு சாப்பிடணும்னா நெல் உடைக்கணும், அரிசியாக்கணும், அந்த அரிசியை வேக வைக்கணும், அப்பதான் சோறு சாப்பிட முடியும். அப்பத்திற்கு சப்பாத்தி சுடணும்னா அப்பத்திற்கு மாவு வேணும். மாவு வேண்டுமென்றால் கோதுமை உடைத்து நொறுக்கி மாவாக்கப்படணும், அப்பதான் அப்பம் சுட முடியும், அப்பதான் தோசை சுட முடியும், அப்பதான் சப்பாத்தி சுட முடியும். அப்போ இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 28:28 சொல்லுது. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், அப்பத்துக்கு கோதுமை உடைக்கப்படும், அப்பத்துக்கு கோதுமை நொறுக்கப்படும் சொல்லப்படுது. ஏசாயா 28:20 நொறுக்கப்படாட்டி அப்பம் கிடையாது. அப்ப பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் உணவாக இயேசு சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், சிலுவையிலே நெருக்கப்பட்டார். புரியுங்களா?
சிலுவையிலே மாவாக்கப்பட்டார். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவர் கோதுமை நொறுங்குவது போல, ரைஸும் அல்ல, கோதுமை நொறுக்கப்பட்டு அரிசி மாவானது போல சிலுவையிலே இயேசு நொறுக்கப்பட்டு மாவாகி அப்பமாகி ரசமாகி உங்களுக்கும் எனக்கு உணவாக மாறுகிறார். அதான் சீவ அப்பம் என்றாரு. சரிங்களா? உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசு நமக்கு உணவாய் மாறினார். அதுதான் கர்த்தரின் பந்தி. நானே ஜீவ அப்பம். யோவான் 6:42 சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். சரிங்களா? அப்போ சூசு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு குளிர்பானம், ஒரு சூசு சாப்பிடணும்னா பழம் பிழியப்படுவது போல இயேசு நமக்காக பிழியப்பட்டார். இதுதான் சரீரமாகிய அப்பமும் ரத்தமாகிய பானம். திராட்சை பழத்தை மிக்சியில போட்டு அடிச்சு அதை பிழிஞ்சு எடுத்தா தான் அதை டம்ளர்ல சூசா குடிக்க முடியும். சரிங்களா? அப்ப பிழியப்படாமல் சூசு குடிக்க முடியாது. அப்ப இயேசு அப்பமாக நொறுக்கப்பட்டார், மாவாக நொறுக்கப்பட்டார், 2 சூசாக பிழியப்பட்டார். கல்வாரி சிலுவையில அவர் பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிழியப்பட்டார். அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மனக்கண்களை திறப்பாராக, இருதயத்தை திறப்பாராக. உங்க சபையில உங்க ஊழியக்கார்ட்ட என்ன வேலையா இருந்தாலும் கர்த்தரின் பந்திய தவற விடாதீங்க. கர்த்தரின் பந்திய நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆயத்தப்படுங்க, வாஞ்சியோடு கூட போங்க, கலந்து கொள்ளுங்க, விசுவாசத்தோடு கூட இயேசுவின் சரீரத்தை புசித்து இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணும் போது உங்கள் சரீரத்துல காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகும், சுகவீனங்கள்லாம் மறைந்து போகும், ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், தரித்திரங்கள் விலகி மறையும், கடன் பிரச்சனைகள், வறுமைகள் எல்லாம் விலகி மறையும். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழலாம். அதுக்குத்தான் கர்த்தருடைய பந்தி அவசியம். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தரின் பந்திக்காக அர்ப்பணிப்போமா? இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தவற விட்டுருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ தவறி இருக்கலாம், மறுதளித்திருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைக்காம இருந்திருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைச்சோ அன்னைக்கு நீங்க வேலை வெட்டி போய் அதை இழந்திருக்கலாம். இனிமேல் கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு நீங்கள் என்ன வேலையா இருந்தாலும் அதை நழுவ விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். ஜெபிப்போமா? பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட அந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்து இந்த செய்தியை நீ மறுபடியும் உருவாக்குவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தியை ஒளிபரப்பும் போது பல மக்கள் ஆண்டவரை கர்த்தா, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கேட்டு பலனடைய உதவி செய்யும் ஆண்டவரை, சுகம் பெற உதவி செய்யும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், வாழ்வாதாரத்தை செழிப்படைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரை கர்த்தாவே. இதை தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை, அந்தகர வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சரீரத்துக்காய் தோத்திரம், இயேசுவின் ரத்தத்துக்காய் தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரின் பந்திய ஆண்டவர் பந்தியின் அவசியத்தை, அர்த்தத்தை எங்களுக்கு புரிய வைத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடியாக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சரீரமாய் அப்பத்தையும் ரத்தத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செபத்தை கேட்பதற்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டிகள் இயேசுவின் நாமத்தில அறுக்கப்படுவதாக, தரித்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில விலகி மறைவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில இவர்கள் மேல் வந்து பலிப்பதாக, மலட்டு கற்பங்கள் பிள்ளை தாட்சியாய் மாறுவதாக.
கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகி மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளை தாட்சிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் வளர்ந்து விருத்தி அடையட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கடன் பிரச்சனைகள் மறையட்டும். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் அழிந்து மறையட்டும். செய்வினை கட்டிகள், பிலிசூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து நொறுங்கட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பல்கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. சோதனைகளை பிசாசானவன் இதுவரை நேரமும் கர்த்தரின் பந்தி என்ற தலைப்பிலே யோவான் அதிகாரத்திலிருந்து மிக அழகாக எடுத்துரைத்தார். இந்த கர்த்தரின் பந்தி மத்தேயு, மார்க், லூக்காயிலும் பார்க்க இந்த யோவானிலே எழுதிய இந்த கர்த்தரின் பந்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதை எடுத்து மிகவும் தெளிவாக விளக்கத்தை கொடுத்திருந்தார் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. அவர்